சூரியமேடு சுக்கரமேடு நாளைக்கு இப்படியே போட்டு செய்யூர் சோனாமேடு எல்லாம் என் கையிலே வந்தா யாரா சுவாமி நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. என்ன உனக்கு ஆயுள் கம்மியா இருக்குது, ஆயுள் கம்மியா இருக்குது. ஆயுள் கம்மியாக்குதா படுபாவி வர 6 நாள் வேனில் ஏறி உக்காடுறேன், கண்ணை முடிஞ்சு பீங்க போடுறேன். நாடகம் நடத்துகிற ஊரில் வந்து எழுப்பினா சாப்பிட்டு கூத்தாடுறேன். வழியில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சான். என்ன சுவாமி ராத்திரி வரும்போது திமிரிக்காண்டாண்டே நின்று போச்சு வேனு. மறுபடியும் பெட்ரோல் பங்கு போய் ஒரு 3 லிட்டர் ஆயில் வாங்கி ஊற்றா புல் பண்ணி வேன் ஏற்றாந்துக்கிறேன். தூங்கினே வந்து நேற்றுக்கு ஆயில் கம்மியாகுது யாரா? ஐயோ இவரு சரியான ஆளா இருக்கிறாரு. வண்டிக்கு போற ஆயிலா நான் சொல்றேன் சுவாமி. உனக்கு வாழ்நாள் ஆயுள் ரேகை கம்மியா இருக்குது, ஆயுள் ரேகை கம்மியா இருக்குது. அடடே என்னுடைய வாழ்நாள் ஆயுள் ரேகை கம்மியா இருக்குதா? ஆமா சுவாமி. அது எவ்வளவு கம்மியா இருக்குது? அதை சேர்த்து கூட்டி விடுப்பாங்க. உனக்கு ஒரு 20 ரூபாய் சேர்த்து கொடுத்தோம். கூட்ட முடியாது சுவாமி. உனக்கு நேரம் சரி கிடையாது, நேரம் சரி கிடையாது. என்னடா நேரம் சரி கிடையாதுன்ற? இப்பதான் குடும்பத்தில் நல்லா சந்தோஷமா இருக்கிற எனக்கு போய் நேரம் சரி கிடையாதுன்ற? இப்பதான் ஆரம்பிக்குது. இப்பதான் ஆரம்பிக்குதா? இதுக்கு நல்லா உன் குடும்பம் அம்புல் கும்பல் ஆகும் போது நடு தெருவில் நிக்க போற நீ. ஒன்னும் தெரியல அப்படிலாம் ஒன்னும். நீ இல்லாத நேரம் பார்த்து வடவாண்ட கோடி இருந்து ஒரு மங்கையான வந்து இருக்கிறா. உன் குடும்பத்துல கண்ணி தீட்டி ஏற்பட்டு போய் இருக்குது. என் குடும்பத்துல கண்ணி தீட்டா? ஆமா சுவாமி. அப்படி ஒன்னும் தெரியலையாப்பா சுவாமி. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. ஐயா உன் வீட்டாண்ட சனி மூலையா ஒரு முருங்கை மரம் இருக்குதா? இருக்குது. ஒரு முருங்கை மரம் நல்லா கப்பும் கலைமா சட்டை சட்டியா காயும் பூமா இருக்குது. ஒன்னும் குறையில்லையே. வீட்டாண்ட முருங்கை மரத்துல கேள்வி பல 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 பலன்னு சொல்லுதா? சொல்லுது. அப்ப பழிச்சு பழிச்சு பழிச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த எதிர்வுக்கார பொம்பளை முருங்கைக்கரை உடைக்க வருதா? என்னடாது? ஒரு கிராமம் இருந்தா எதிர் வீட்டுக்காரு, அக்கத்து வீட்டுக்காரு, பக்கத்து வீட்டுக்காரு, அவங்க வீட்டுல எதுனா காய் பதார்த்தம் இல்லாதனைக்கு வந்து கேட்டு தாட்சணி மேல ஒரு 4 கொத்து வச்சு போய் அவங்க வீட்டுல குழம்பு வைப்பாங்க. அதனால என்ன அங்கதான் சுவாமி பெரிய தப்பு ஏற்பட்டு போயிருக்குது. முருங்கரையில போய் என்னடா தப்பு வச்ச? அந்த எதிர் வீட்டுக்கார பொம்பளை முருங்கைக்கரை உடைக்க வந்த அந்த பொம்பளை நீ உடைச்சிருக்கிற. என்ன சொல்ற படுபாடு? எதிர் வீட்டுக்கார கொண்டாடி நீ வச்சிருக்கிறியா? படுபாடு. இவங்கிட்ட கூலி கொடுத்து சூனி வச்சுக்கிட்டு யாருறான்னா நான் தான். ஆரம்பத்திலே இவங்கிட்ட ஒரு 10 ரூபாய் கொடுத்துருந்தா கம்முனு அடுத்த வீடு போய் பார்த்துன்னு போயிருப்பான். இவங்கிட்ட கை காட்ட வச்சானே இப்போ எதிர் வீட்டுக்கார முன்னாடி நான் வச்சுக்கிட்டு ஜனத்துக்கிட்ட வெட்ட வச்சுமா சொல்லிவிட்டான். ஆமா உங்க ஜக்கம்மாளுக்கு வேற வேலை இல்லையா? எவன் பொண்டாட்டி வச்சுக்கிறான்னு கணக்கு எடுத்து பாத்துக்கிறாளா? யாரா? இன்னொரு சமாச்சாரம் உனக்கு தெரியுமா? என்னப்பா? அந்த எதிர் வீட்டுக்கார பொண்டாட்டி வீட்டுக்கு மணி 100 ரூபாய் இருக்கு. ஓடி அமாவாசைக்கு அமாவாசை வீட்டு போய் தான் இட்டுன்னு வந்தேன். அதனால என்ன? எதிர் வீட்டுக்கார பொண்டாட்டி வீட்டுக்கு மணி 100 ரூபாய் இருக்கு போய் இருக்கிற. அந்த பொம்பளைக்கு பூ வாங்கி கொடுத்துருக்கிற. அந்த பொம்பளைக்கு நீ ஆரஞ்சு கலர் வழியில் போட்டு இருக்கிறேன். அது ஆசைப்பட்டு இட்டு போனா அவங்க கேட்கறது வாங்கி கொடுத்தா ஆகணும். ஆரஞ்சு கலர் சேலை கட்டி வந்தாங்க, ஆரஞ்சு கலர் ஜாக்கெட் போட்டு வந்தாங்க. அதுக்கு மேட்சா வழியில் வேணும்னாங்க ஆரஞ்சு கலர்ல வாங்கி போட்டுக்கிறேன். அந்த எதிர் வீட்டுக்கார பொண்டாட்டி வீட்டு போய் நீ வழியில் போடும்போது அவங்க வீட்டுக்காரன் பார்த்து இருக்கிறான். உன் கால் அடி மண் எடுத்து சூனி வச்சிருக்கிறோம். சொல்றப்பா மீதனா கால் அடி மண் எடுத்து சூனி வச்சிருக்கிறான் சுவாமி. உனக்கு செய்தி இருக்குதோ? ஐயோ ஏடா எதிர் வீட்டுக்காரன் பொண்டாட்டி நான் வச்சுக்கிறதுனால அவன் எனக்கு சூனி வச்சுட்டாங்க. ஆமா சுவாமி. ஐயோ உன் காலடி மண் எடுத்து ஒரு சொப்பு ஒன்று தயார் செய்து அந்த சொப்புல உன் காலடி மண் போட்டு அது ஒரு செம்பு தகுதி எழுதி அந்த செம்பு தகுதி சொப்புல போட்டு அது ஒரு கோயில் தலை போட்டு முருங்கை மரத்து வேர்ல வச்சிருக்கிறாங்க. உனக்கு செய்வினை இருக்குது. எங்க பச்சுக்கிறான்? முருங்கை மரத்து வேர்ல வச்சுக்கிறான். ஐயோ அதான்டா நீ 2 நாளா பார்த்தா முருங்கை மரத்துல ஒரு தையா காயா பூவா ஒண்ணு கிடையாது. எல்லாம் குப்புன்னு கொட்டி போச்சு. மரம் மட்டும் தான் காஞ்சி மாதிரி நிக்குது. மந்திர வேலை செய்யுதோ? ஐயோ அப்ப முருங்கை மரத்து வேர்ல வச்சுக்கிட்டு உண்மை தானா? செய்துகிற ஆளு சாதாரண ஆளு கிடையாது. என் குருநாதர் அந்த மாதிரி வேலையை செய்திருக்கிறாரு. உங்க குருநாதரை பிடிச்சி அந்த மாதிரி மந்திரம் ஜெயிச்சு விட்டாங்களா? சுவாமி அவரு சாதாரண ஆளு கிடையாது. பெண் மலையாளம் போய் மந்திரம் கத்தவரும். அவர் அந்த மாதிரி வேலையை செய்துட்டு போட்டு இருக்கிறாரு. பணத்துக்கு ஆசைப்பட்டுக்கணும். ஐயோ உனக்கு தெரியாம பல வேலையெல்லாம் செய்திருக்கிறாங்க தெரியுமா? என்ன வேலை செஞ்சுக்கிறாங்க? கை கால் வராது மாதிரியா? சாவர மாதிரி பண்ணி இருக்கிறாங்க. ஐயோ ஏடா பெருசா கூட்டி தூக்கி போடுறேன். நீ போட்டுங்கிற துணியில இருந்து 3 கலர் நூல் எடுத்து போய் அந்த 3 கலர் நூல் கொலிச்சு அதை சாம்பலை கலந்து சுடுகாட்டு சாம்பலை கலந்து தைச்ச முள்ள மைய கடி ஓர தள்ளி கடிச்சிருக்காங்க. உங்களுக்கு செய்வினை இருக்குது. ஓர தண்ணியில் கஷ்டிக்கிறாங்களா? ஆமா சுவாமி. ஐயோ என்னடா விளையாட்டு சமாச்சாரம் வினயமா போச்சு. ஒரே ஒரு நாள் ஆசைப்பட்டு ஈசை பிடிக்கலான்னு கை வச்ச பாவம் தொத்திக்கிச்சு. எப்படியோ ஒன்று கிராக்கி தொத்திக்கிச்சு. இப்போ என்னடா சொல்லி வச்சு என் குடும்பத்தை காலி பண்ற அளவுக்கு ஆகி போச்சா? ஐயோ அப்பா இங்க வா. சுவாமி உங்க குருநாதர்ன்னு சொல்றிய அவர் இப்ப எங்க போனா பார்க்கலாம். எங்க இருப்பாரு அவரு? எங்க குருநாதர் இப்ப நீ பார்க்க
முடியாது சுவாமி. அவர் ஆந்திரா போய் இருக்கிறாரு, ரேணிகுண்டா போய் இருக்கிறாரு. நாளைக்கு வந்துருவாரா? வரமாட்டாரு. வரதுக்கு 2 வாரம். ஒரு கை கொடுக்க போய் இருக்கிறாரு. ஒரு கை கால சரியான வேலைக்காரர் வரும். 2 வாரம் ஆகுமா? ஆமா, பெரிய வேலையை ஒரு வேலையை போய் இருக்கிறாரு. திருப்பதி கிட்ட போய் இருக்கிறாரு, ரேணிகுண்டா வாண்ட. அவர் வரதுக்கு 2 வாரம் ஆகும். எங்கிட்ட சொல்லிட்டு போய் இருக்கிறாரு. ஐயோ அப்பா சுவாமி, உங்க குருநாதருக்கு தெரிஞ்ச மந்திரம் ஏதா 2 1 உனக்கு தெரியுமா? என்ன 2 1 தெரியுமா? எங்க குருநாதருக்கு நாங்க பாடம் கத்தாலும் எங்களுக்கு தெரியுமே. பூராமே எல்லாமே தெரியுமா? எங்களுக்கு தெரியாத வந்த கிடையாதோ. எப்பா என் வயிற்றுல பால் வார்த்தை. நல்லதோ. இங்க வா சுவாமி, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நல்லதோ. நீ எந்த பொருள் கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்றேன். நல்லதோ. எனக்கு சொல்லி வச்சேன் பாரு எதிர் வீட்டுக்காரன், அந்த என் மகன் வீட்டை விட்டு எழுந்து நடக்கூடாது, கை கால் வரக்கூடாது, வாய் பேசக்கூடாது. அந்த எதிர் வீட்டுக்காரன் கொண்டாட்டி என்னை விட்டு பிரியக்கூடாது. வெயிடா நீ மந்திரத்தை. சுவாமி, அதுக்கு சில பொருள் தேவைப்படுது. என்ன பொருளை கேட்டாலும் நான் தான் வாங்கி கொடுத்துறேன். எதிர் வீட்டுக்காச்சு என்னை விட்டு பிரியாது இருந்தா சரி, வெய் மந்திரத்தை. அது ஒரு 3 கண்டு தண்ணி கைப்படாத கொண்டு வரணும். 3 கண்டு தண்ணி அது எப்படா கைப்படாத கொண்டு வரது? ஒரு சொம்புல ஒரு கயிறை கட்டி 3 கண்டு தண்ணி அசாத கைப்படாத கொண்டு வரணும் சுவாமி. அடே சொம்புல கயிறு கட்டி 3 கிணத்துல இறங்கி கைப்படாத மொண்டின்னு வரணுமா? ஆமா சுவாமி. சொல்லிட்டு இல்ல, அந்த எதிர் வீட்டு காட்சிக்காக 3 கிணறு என்ன 5 கிணத்துல படிக்கட்டே இல்லைன்னா கூட கஷ்டப்பட்டு பைப்பு பிடிச்சி இறங்கி ஏறியாவது மொண்டின்னு வரணும். வெய் மந்திரத்தை. அந்த அளவுக்கு லவ் ஒரு கட்டை போய் இருக்குது சுவாமி. ஓ, அதுக்கு சொம்பு ஒண்ணு தேவைப்படுது. சொம்புக்கா பஞ்சாத உள்ள கதுவா சில்லு சொம்பு எடுத்தாந்து வச்சு கழிச்சு நிறுத்தி வேலையை முடி எதிர் வீட்டுக்காரன் தூங்கிக்கிறான். அவன் எழுதுக்கிறதுக்குள்ள வச்சுடு மந்திரத்தை. செலவன் சொம்பு வாட்டப்படாது சுவாமி. ஒரு பித்தளை சொம்பு குண்டு சொம்பு தேவைப்படுதோ. பித்தல் சொம்புல தான் தேங்காய் காய்ச்சி நிற்குது, சில்லூர் சொம்புல நை வீந்து போதா? தானே உச்சாட்டம் பண்ணணும். எந்த பொருள் அதிகமா அந்த வேலையோ அதை தானே கேட்பீங்க சுவாமி. ஒரு புது வேஷ்டி ஒண்ணு தேவைப்படுது. புது வேஷ்டி? ஆமா. வேஷ்டியா பஞ்சம் பொங்கலும் கொடுத்துக்கிறாங்க சொசைட்டில. தமிழ்நாடு அரசு முத்திரை கொடுத்துட்டு பிரிக்காதையே வச்சுக்கிற கொடுக்குற கட்டிக்கோ. அந்த வேஷ்டி வாட்டப்படாது. ஏப்பா ஒரு ராமராஜ் வேஷ்டி ஒண்ணு தேவைப்படுது. அட்டப்பா இங்க குடிகுடுப்புக்காரங்க ராமராஜ் வேஷ்டி தான் கட்டிங்களா? ஒரு ராமராஜ் வேஷ்டி ஒண்ணு தேவைப்படுது. ஒரு கூகுரு பச்சு ஒண்ணு. அது நான் கூகுற பச்சை. ஒரு கருப்பு கோயில் சாவுல 2 கிலோ ஆகுற மாதிரி. 2 கிலோ ஆகிற மாதிரி கருப்பு சேவல். ஆமா. ஏன் அதுல ஒண்ணு 150 குறைய கூடாதா? குறையா இருந்தா குறையா போடும் சுவாமி. அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, குறையா இறக்கக்கூடாது. அப்புறம் மந்திரம் பலிக்காது, என் மேல குறை சொல்லக்கூடாது. சரி, அந்த எதிர்விட்டு காட்சியதே மேனிங்க ஒரு 3 சேவல், அதுல ஒன்று அன்கால் தர வெயில் மந்திரத்தை. அப்ப கூட அந்த பொம்பளைக்கு நீ 10 ரூபா செலவு பண்ண. அட யார் அவன்? நான் ஓடி ஆடி 10 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி இருந்தா நான் ஏன்டா அவளை பிடிச்சி வச்சுக்கிறேன்? 10 ரூபாய் சம்பாதிக்க முடியாத குறைக்கு தான் மகாராஜி புண்ணியதி பிடிச்சி வச்சுக்கிறேன். ஏதோ மகாராஜி ஒரு 2 கருவல் மாடு வாங்கி மேய்ச்சி பால் காரனை ஊற்றி துட்டு போறா என்கிட்ட கொடுக்குறேன். நான் துட்டை வாங்கி நல்லா போயிட்டு போனால் மல்லையும் சரிமா துணி போட்டு பைக் எடுத்துன்னு பஜாரை போய் ஒரு குவார்டர் சாப்பிட்டு வந்து ஜாலியாக எங்கள் வீட்டுக்கு அறிவா ஒரு 4 இட்லி போடுவேன். மணி நேரத்தில் சாப்பிட்டு 10 மணிக்கெல்லாம் அங்கே போய் படுத்துக்குவேன். ஜாலியா இரு. நீ வரலாம் ஒண்ணு ஒருத்த கும்பாபிஷேகம் பண்றதுக்கு. அது யார் அது? அவன் இப்போதானே போய் மிலிட்டரியில் ஜாயின் பண்ணிக்கிறான். அவன் ட்ரைனிங் முடிச்சுட்டு வரதுக்கு 3 வருஷம் அவனுக்கு லீவு கொடுக்குறதுக்கு. அந்த 3 வருஷத்துக்குள்ள நாங்கள் அமக்கலமாக இருப்போம். நான் 2001 5000 கேட்டவரை கொடுக்கறதுக்கு தயாராகிற எதிர் வீட்டுக்கு வச்சு என்னை விட்டு பிரியக்கூடாது. வெய் மந்திரத்தை. சுவாமி, நான் சொல்றது தப்பா நினைக்க கூடாது. என்ன? அந்த முருங்கை மரம் இருக்க கூடாது சுவாமி. முருங்கை மரம் இருக்க கூடாது. அட படுபாய், நடா சுற்றி வச்சு பார்த்தானா சொம்புல நாம் போட்டானான்ற கையா கச்சா முருங்கை மரத்துக்கே வேணும் வைக்கிறேன். முருங்கை மரம் இருக்கு வச்சான்ற கீரை ஓடிக்கு சாக்கில் வந்தா போனா கிராக்கி பேத்திடுச்சு. முருங்கை மரத்தை வச்சுட்டா எப்படிடா வருவா? முருங்கை மரத்தை தானே உனக்கு செய்வினை இருக்குது. ஐயோ என் பத்தை சொல்லியே ஈடுபடுகிறேம்மா. சரி, பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு கதவு போனா ஒரு கதவு திறக்கணும். நல்லது. முருங்கை மரம் இல்லை போனா என்ன ஆச்சு? முருங்கை மரம் இல்லைன்னா அது பொண்டாட்டி எப்படி வீட்டுக்கு வர வைக்கிட்டுன்னு தெரியாது. நாளைக்கே போய் முருங்கை மரத்தை வெட்டிட்டு வேறு பேத்துட்டேன். அந்த ஜேச்சி வச்சு கலவி எங்கேயோ சொப்பு பச்சு வச்சுக்கிறாங்க. அந்த சொப்புலாம் கலவி எடுத்து அது இருக்கத்தெல்லாம் எடுத்து போட்டு கொளுத்துட்டு மம்டி எடுத்து நல்லா ஒரு 2 பாத்தி அகலம் கொத்தி ஒரு பாத்தில் சிறுகிற ஒரு பாத்தில் புதினா கொத்தமல்லி வச்சு விட்றோம். முருங்கரை இருந்தால் தானே எங்கேயோ ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு வரா எதிர்ட்டு காட்சி. இந்த புதினா கொத்தமல்லி பிடிக்கும் போகிறதுக்கு அன்னாடிக்கு வந்துன்னு போயின்னு இருப்பாங்க. அவன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன். என் கிராக்கி தொட்டுக்கின்னு தொட்டதாக இருக்கட்டும்.